வாசிக்க கேட்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 20:6-7. உங்களோட தீம் வசனம் தான் மத்தேயு 20:6-7. 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் சும்மா இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெறுவீர்கள் என்றான். ஒரு ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே, இந்த ஒரு மணி நேரம் மீதி இருக்கின்ற நாட்களிலே உன்னை பார்த்தும் இதே அழைப்பை தான் கொடுக்கிறார். சும்மா இருக்காத, வேலைக்கு வா. ஆமென், ஆமென். ஐயா, கடைசி காலம் ஆயிடுச்சு ஐயா. உங்களை சுத்தி பாருங்க, நடக்கிற காரியங்கள் எல்லாம் சுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் நிலை இல்லாத வாழ்க்கையா இருக்கிறதை பார்க்கிறீர்கள். வாலிபர்கள் எல்லாம் குடியிலும் வெறியிலும் அலைந்து திரிகிறதை பார்க்கிறீர்கள். உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீங்கல்ல. பார்த்த பிறகு எப்படி அமைதியா இருக்கிறீங்க? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அதை பார்த்து எப்படிங்க அமைதியா இருக்கிறீங்க? அதை பார்த்து எப்படிங்க அமைதியா? உங்க நண்பன் நரகத்துக்கு போறான், அதை பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. அல்லேலூயா. ஐயா, இங்க 3 விதமான கூட்டத்தார் இருக்கிறாங்களா. ஒருத்தன் 3 மணிக்கு வேலைக்கு வந்தவன். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு வேலைக்கு வந்தவன் இருக்கான். 9 மணிக்கு வேலைக்கு வந்தான். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப மணி 11 ஆயிருச்சு ஐயா, இன்னும் 1 மணி நேரம் தான் பாக்கி. ஏன் இந்த 3 மணி 6 மணி 9 மணி ஆளை வச்சு அந்த 1 மணி நேரம் வேலையை முடிக்க முடியாதா? முடிக்க முடியுமா? முடியாதா? 3 மணிக்கு ஒரு ஆள் இருக்காங்க ஐயா, 6 மணிக்கு ஒரு ஆள் இருக்காங்க ஐயா, 9 மணிக்கு ஒரு ஆள் இருக்காங்க ஐயா. அதே ஆளுகளை வச்சே 11 மணிக்கு வேலையை முடிக்க வேண்டியதானே? வேலை முடியல ஐயா, முடிக்க முடியல ஐயா, வேலை முடிக்க முடியல ஐயா. அதனாலதான் ஐயா 11ஆவது ஆளையும் எடுக்கிறார் ஆண்டவர். 3 மணி ஆளு, 6 மணி ஆளு, 9 மணி ஆளை வச்சு வேலையை முடிச்சா எதுக்கு 11 மணிக்கு வந்து ஆளை ரெக்ரூட் பண்றாரு? எதுக்கு 11 மணிக்கு வந்து என் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு வரியான்னு கேட்கிறாரு? முடிக்க முடியல ஐயா, வேலையை முடிக்க முடியல. அறுவடையோ மிகுதி சார், நிறைய வேலை இருக்கு, ஆளு கம்மி. நான் இன்று உன் முன்னாடி நிக்கிறது 11 மணி ஊழியக்காரனாய், சக 11 மணி ஊழியனாய் உன்னையும் அழைக்கிறேன். வேலைக்கு வாப்பா, கர்த்தருடைய வேலைக்கு வா. 11 மணி நேரம் ஊழியனாய் நானும் உன்னை அழைக்கிறேன். கர்த்தருடைய வேலைக்கு வா. வாலிப சந்ததியை பாரு, உன்னை சுற்றி பாரு, இந்திய தேசத்துல நடக்கிறத பாரு. ஆத்துமாக்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறதை பாரு. பார்த்த பின்பும் எப்படி நீ அமைதியா இருக்கிற? அந்த 3 கூட்டத்தை வைத்து அந்த 1 மணி நேரத்தை சமாளிக்க முடிஞ்ச ஆண்டவர் ஏயா 11 மணிக்கு ஒரு கூட்டத்தை கேட்க போறாரு? பக்கத்துல கைய பிடிங்க சீக்கிரம். அந்த கூட்டத்தை வச்சு சமாளிக்க முடியும்னா ஆண்டவர் எதுக்கா 11 மணிக்கு கூப்பிட போறாரு? ஆண்டவர் எதுக்கா 11 மணிக்கு கூப்பிட போறாரு? நீங்க வேணும் மகன், நீங்க வேணும் மகா. திராட்சை தோட்டத்துல வேலை பார்க்கறதுக்கு நீங்க வேணும் மகா, வேணும் மகே. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கூப்பிடல ஐயா, வேலை பார்க்கறதுக்கு. எல்லாரும் பிரசங்கம் பண்ற ஆண்டவர் கிட்ட வந்துட்டியா, அப்படி ஆயிருவே, இப்படி ஆயிருவே, கொம்பாயிருவே. ஐயா, என் ஆண்டவர் திராட்சை தோட்டத்துக்கு உன்னை கூப்பிடுறது பழம் திங்கிறதுக்கு இல்ல, வேலை செய்யறதுக்கு. என்ன? திராட்சை தோட்டத்துக்கு வாப்பான்னு கூப்பிடுறது அங்க போய் பழம் திங்கிறதுக்கு இல்ல, வேலை செய்யறதுக்கு. பக்கத்துல பாச்சு, பழம் திங்க இல்ல, வேலை செய்ய. இன்றைக்கு பலரும் அப்படிதான் கூப்பிடுவான். என்ன, ஆண்டவர்கிட்ட வா, திராட்சை தோட்டத்துல பழம் பறிச்சு கொடுப்பாரு. பழம். ஆண்டவர் உன்னை அழைப்பது, மகனே என் சத்தத்தை கேட்டு வாப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நீ வந்திருப்பான்னு சொல்றது உன்னை திராட்சை தோட்டத்துல பழம் புடுங்கி திங்க கொடுக்கறதுக்கு இல்ல, வேலை செய்ய. லாக்டவுன் திறந்தது முதமா இவன் எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஐயா, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஐயா. நேத்தெல்லாம் இந்த வசனத்தை உட்கார்ந்துட்டு ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கும் போது என்னால என்னுடைய இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு பாரம். நான் எப்ப ஜெபிச்சாலும் ஆண்டவர் கிட்ட ஒரு ஜெபம் கேட்பேன். என்ன ஜெபம் கேட்பேன்? ஆண்டவரே,
எனக்கு இந்த சுகமாக்குற வரம், அந்த வரம் கொடுங்க, இந்த வரம் கொடுங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒண்ணு மட்டும் செய்யுங்க, உங்க இருதயத்தின் துடிப்பை அறியறதுக்கு உதவி செய்யுங்க. இதுதான் என்னோட எப்பவுமே ஜெபம். எல்லாரும் என்ன ஆண்டவர் இப்படி தொட்ட உடனே அப்படி சுகமாகிற ஒரு வரம், அதெல்லாம் ஃபேன்சியா இருக்கும் இல்லையா? தொட்ட உடனே சுகமாகிற வரம், ஹீலிங் மினிஸ்ட்ரி, இந்த மாதிரி மினிஸ்ட்ரி எனக்கு அதுல நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீங்களா அதை எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துக்கங்க, ஆனா ஒன்ன மட்டும் எனக்கு கண்டிப்பா கொடுங்க. என்ன? உங்க இருதயத்தின் துடிப்பை அறியறதுக்கு உதவி செய்யுங்க. இருதயத்தின் துடிப்பை அறிந்தால்தான் அடுத்த நாள் என்ன நடக்கணும் உனக்கு தெரியும். ஆமென். தேவன் இன்னைக்கு சொல்றாரு, மகன் ஊழியத்துக்கு வா. பக்கத்துல கையை பிடிச்சுங்க, ஊழியத்துக்கு வா. பக்கத்துல கையை பிடிங்க, ஊழியத்துக்கு வா, ஊழியத்துக்கு வா. அதான் வேதம் அழகா சொல்லுது. மத்தேயு 20:28 படிங்க. மத்தேயு 20. அப்படி மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஐயா போதும் போதும் போதும். யாரா? மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல். ஊழியம் யாரு தெரியுமா? அந்த மனுஷகுமாரங்கிறது ஆளு வேற யாரும் கிடையாது, அந்த திராட்சை தோட்டத்தோட ஓனரோட பையன். யாரு? அந்த திராட்சை தோட்ட ஓனரோட அந்த பையனுக்கு இல்லாத உரிமை ஐயா. அந்த பையன் சொல்றாரு, நான் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு சத்துரு உங்களுக்கு எல்லாம் என்ன போதிக்கிறான்னா, உங்களுக்கு ஊழியம் கொள்ளும்படி தான் உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். திருப்பியும் சொல்றேன், திராட்சை தோட்டத்துல பழந்திங்க கூப்பிடல, வேலை பார்க்க. பழந்திங்க மனுஷகுமாரன் சொல்றாரு இந்த வார்த்தைய. திராட்சை தோட்டத்தோட ஓனரோட பையன் சொல்றாரு, சொந்த பையன் சொல்றாரு, ஐயா ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யும்படி. serve people. கர்த்தர் அதற்காக தான் உன்னை அழைக்கிறார். அந்த 11வது மணி நேரத்தில் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தான் எதிர்பார்த்து இருக்கிறார். இல்லாட்டி 6 மணி ஊழியக்காரங்க, 3 மணி ஊழியக்காரங்க, நம்மளை விட பயங்கரமா ஊழியம் பண்ண 9 மணி ஊழியக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க சார். அதை விட்டுட்டு கர்த்தர் 11 மணிக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிக்கிறார்னா காரணம் என்ன? வேலை அதிகம் இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? நான் எப்பவுமே கம்பலே பண்ண மாட்டேன். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப ஜென்டிலானவர், யாரையும் கம்பல் பண்ண மாட்டார். சொல்லுவாரு, கேட்டா வா, அவ்வளவுதான். எத்தனை பேர் எனக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்றீங்க? கையை தூங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் ஒரு அல்ல, ஒரு ஆமேன் சொல்லிருங்க. ஒரு ஆமேன், ஒரு ஆமேன். சும்மா போற இடத்துல எல்லாம் விழுந்துட்டியா, உன்னை தூக்கி விடுவாரு, கவலைப்படாத, உன் வாழ்க்கைய உன்னுடைய பிரேக்கப் ஆன லைஃப் ஆண்டவர் சேர்த்து வைப்பாருன்னு கேட்டு கேட்டு கேட்டே இந்த காது எல்லாம் பூத்து போச்சு. என்னது? அது இல்ல ஊழியம். ஆண்டவர் அழைப்பது திம்பதுக்கல்ல, வேலை செய்யறது. ஆண்டவர் தூக்கி விடுறாரா? வேலை செய்யறதுக்கு. படுகுழியில இருந்த உன்னை தூக்கி விடுறாரா? வேலை செய்யறதுக்கு. நீ செழிப்பா மாட மாளிகையோட வாழ்றதுக்கு இல்ல. அதுக்கு அம்பானி அதானி எல்லாம் இருக்காங்க. அம்பானி ஏன் தெரியுமா? சபைகள் எல்லாம் இதுல நிறைந்து போயிருக்கிறது. படிங்க 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3:2-5 படிங்க. 2 தீமோத்தேயு 3:2-5. இந்த வார்த்தை எல்லாம் யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? யார பார்த்து சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? சபையில உள்ளவங்களை. யார? இப்ப நான் படிக்க போற வசனம் இருக்கே, இந்த வசனம் எல்லாம் யாருன்னா புறஜாதியினரை பார்த்து சொல்லல. சபையில இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க படிங்க. தேவ பக்தியின் வேஷம் தரித்து, தேவ பக்தியின் வேஷம் தரித்து, அதின் பலனை மறுதலித்து மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை பட்டு விலகு. அடுத்து பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்வார்கள். ஐயா, இதெல்லாம் யாரை பத்தி சொல்றாரு தெரியுமா? புறஜாதியினரை பார்த்து சொல்ல, சபையில உள்ளவங்களை பார்த்து சொல்றாரு. எப்படி ஐயா சபையில இப்படிப்பட்ட ஆளுங்க வந்தாங்க? ஏன்னா கூப்பிட்டவன் எல்லாரும் திராட்சை தோட்டத்துல பழந்திங்க கூப்பிட்டுட்டான். உன்னை அழைத்தவர்கள் எல்லாம் திராட்சை தோட்டத்துல பழஞ்சாப்பிட கூப்பிட்டே உன்னை பழக்கிட்டாங்க. அதனால தான் சுயப்பிரியம், தற்பிரியம்,
தனக்கு தேவையானது தான் சுயம் விருப்பம் இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா தானா முளைச்சிரல. ஏதோ ஒரு காலத்துல ஊழியக்காரன் உள்ள போட்ட வேலை தானா. நீ என்னைக்கு ஆண்டவரை அழைத்திருக்கிறார், என்னைக்கு திராட்சை தோட்டத்துல பழம் திங்கிறதுக்கு நினைச்சிட்டியோ, இந்த வசனத்துல உள்ள எல்லா கேரக்டரும் மனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வரும். எப்படி இந்த கேரக்டர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரை ஆசீர்வதிப்பதற்காக மட்டும்தான் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் செழிப்பினாலே நிறைவதற்காக நீ அழைத்திருக்கிறார். நீ என்னைக்கு நினைச்சிட்டியோ அன்னைக்கு நீ அவுட். பேஸ்மெண்டே தப்பு. பேஸ்மெண்ட் என்ன தெரியுமா? உன்னை ஆண்டவர் திராட்சை தோட்டத்துக்கு அழைக்கிறார். எதற்கு? வேலை செய்ய. நான் வேலை செய்ய விருப்பப்படுறேன்னு சொல்றவங்க மாட்டு இருதயத்துல கையை வச்சு, கையை உயர்த்தி, கண்ணை மூடி, இருதயத்துல கை வச்சு கண்ணை மூடி, உம்மோடு இருப்பதுதான் ஐயா என் இதயத்தின் ஏக்கமையா. ஓ உம் சித்தம் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதா சொல்லு. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப அடுத்து என்ன நடக்குது? அந்த 6வது வசனத்தை படிங்க. மத்தேயு 20:6 படிங்க. 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். என்ன முழுவதும்? பகல் முழுவதும். என்ன முழுவதும்? பகல் முழுவதும். ஐயா அவர் போய் கேட்கிறாரு, பகல் முழுசு வெட்டியா இருக்கிறது என்ன? என்னது? பகல்ல தூங்குனா என்ன சொல்லுவான்? இப்ப வீட்டுலலாம் எங்க அம்மாலாம் நான் மத்தியானம் தூங்கிட்டேன்னா எருமை மாடு பகல்ல தூங்குது பாரு. பகல்ல இந்த பகல்ல சும்மா இருக்கிறது மனுஷனுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? பிடிக்க மாட்டேங்குது. ஐயா மனுஷனுக்கு பகல்ல சும்மா இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்குமா? பகல் வேளையில சும்மா இருக்கிறீங்களே, இந்த பகல்ங்கிறது எதை குறிக்கிறது தெரியுமா? ஆண்டவர் கிரியை செய்கின்ற காலம். என்ன? ஆண்டவர் கிரியை செய்கிற காலம் தான் அந்த பகல் வேளை. ஆண்டவர் கிரியை செய்கிற காலத்துல நீ சும்மா இருக்கிய. ஆண்டவரே எழுப்புதலை கொடும். என்னை வைத்து அந்த ஊழியக்காரை ஜெபித்தது போல, இந்த ஊழியக்காரை ஜெபித்தது போல இந்திய தேசத்தை எனக்கு தாரும். ஆண்டவர் கிரியை செய்கிற காலத்தில் நீ சும்மா இருந்து விட்டு ராக்காலத்திலே உட்கார்ந்து முட்டி போட்டு மோதலாம் நடக்காது. ஆமென். பகல் காலத்தில் சும்மா இருக்கிறது என்ன? பக்கத்துல கை பிடிச்சுங்க. பகல் காலத்திலே சும்மா இருக்கிறது என்ன? வாசிக்க யோவானின் புத்தகம் 9:4. 9:4. பகற்காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இதை யார் சொல்றாங்க? மனுஷகுமாரன் சொல்றாரு. பகற்காலம் மட்டும் நான் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கிரியை செய்ய வேண்டும். அப்ப கர்த்தருடைய கிரியைகளுக்கு ஒரு காலம் இருக்கு. எல்லா காலத்திலும் இல்ல. கர்த்தர் கிரியை செய்வதற்கு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்திலே நீ தயாராக இருந்தால் உன்னை வைத்து கிரியை செய்வான். அந்த நேரத்தில் நீ சும்மா இருப்பாய் என்றால் நீ சும்மா தான் இருப்ப. பகல் காலத்திலே சும்மா இருக்கிறது என்னையா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. நல்லா மூஞ்சிய நக்கலா வச்சுட்டு பகல்ல தூங்குறிய வெக்கமா? பகல்ல தூங்குறிய வெக்கமா இல்ல? இது ஆண்டவர் கிரியை செய்கிற காலம். ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை தன்னுடைய அண்டை இழுக்கிற காலம். இந்த காலத்தில் நீ அமைதியா இருப்பது என்ன? ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறது. மகனிக்கு அவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக சரி, அந்த காலத்தில் ஒரு கிரியும் நடப்பிக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். யோசுவா
யோசுவாட்ட ஆண்டவர் சொல்றாரு, போய் எரிகோவை என்ன பண்ணுங்க, சுத்துங்க சுத்துங்க. அந்த வசனத்தை படிங்களேன். யோசுவாவின் புஸ்தகம் 6:11-12. 6:11-12. கர்த்தரின் பெட்டியை ஸ்மரப்பண்ணினார். வந்து பாளையத்தில் என்ன பண்ணாங்க? அடுத்து யோசுவா அதிகாலமே எழுந்து என்னவாங்க, பகல் முழுசும் கர்த்தருடைய பெட்டியை தூக்கி கொண்டு உலாவினார்கள். பகல் பகல் முழுசும் சுத்தினாங்களா? என்ன பண்ணிட்டாங்க? டென்ட்டுக்கு. ஐயா, கர்த்தர் கிரியை செய்கிற காலத்தில் தான் இந்த வேத வசனமும் கிரியை செய்யும். பகல் காலத்திலே உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு என்ன பண்ணாங்களாம்? சுத்தி 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 வராங்களாம். பகல் காலத்திலே, இரவிலே கூடாரத்திற்குள்ளே. அப்ப ஆண்டவர் எந்த காலத்திலே கிரியை செய்கிறாரோ அந்த காலத்தில் தான் இந்த வேத வசனமும் கிரியை செய்யும். ஆண்டவர் கிரியை செய்யாத காலத்துல இந்த வேத வசனத்தை நீ மண்ட ஃபுல்லா நிரப்பி வச்சு வசனமா பேசினாலும் சரி, ஒரு ஆத்மா அசைய மாட்டான். ஏன்னா அது கர்த்தர் கிரியை செய்கிற காலம் அல்ல. ஆனால் பகற்காலத்தில் இந்த வசனத்தை, உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு நடந்து பார், எரிகோக்கள் விழுவதை உன்னுடைய கண்கள் பார்க்கும். உன்னை வைத்து எரிகோக்களை தகர்ப்பார். உன்னை வைத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நடப்பிப்பார். படிக்காத ஒரு பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது 3000 பேர். எத்தனை சார்? 3000 பேர் சார். படித்த மேதாவி பவுல் யாரு? 8 MA பயங்கரமான படிப்பாளி. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? பயங்கர எஜுகேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு வர்ற ஆடியன்ஸும் அதே அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஆட்களா தான் போய் என்ன பண்ணுவோம்? பேசுவோம். ஆண்டவர் கொஞ்சம் ரிவர்ஸ்ல பண்றாரு. என்ன? படிச்ச பவுல தூக்கி படிக்காதவனுக்கும், படிக்காத பேதுருவை தூக்கி படிச்சவனுக்கும் பிரசங்கம் பண்ண. ஏன்னா அவருக்கு ஞானமோ உன் திறமையோ அவர் கிரியை செய்கிற காலத்துல அஃபெக்ட் பண்ணாது. அவர் கிரியை செய்கிற காலத்திலே அவருக்கு தேவை ஒரு ஆத்துமா. அவர் கிரியை செய்கிற காலத்திலே உன்னுடைய படிப்போ, உன்னுடைய திறமையோ, உன்னுடைய அந்தஸ்தோ, உன்னுடைய பணமோ, உன்னுடைய புகழோ அது அவருக்கு அவசியம் இல்லை. அவருக்கு தேவை உன்னுடைய ஆத்துமா. ஆனால் கிரியை செய்யக்கூடாத காலத்திலே நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, ஒன்னும் அசையாது. பக்கத்துல கைய பிடிங்க. நீங்க எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, ஒன்னும் அசையாது. வாசிங்க வெளிப்படுத்தின புஸ்தகம் 13:7. வெளிப்படுத்தின புஸ்தகம் 13:7. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல். போதும் போதும் போதும். யாரு கூட யுத்தம் பண்ணி? பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அதை ஜெயிப்பதற்கு அதிகாரம். என்னங்க, பரிசுத்தவானை யாராவது ஜெயிக்க முடியுமா? பரிசுத்தவாட்டியை யாராவது ஜெயிக்க முடியுமா? கர்த்தரோடு இணைந்திருக்கிற ஒருத்தரை ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். எப்ப தெரியுமா? ராக்காலத்திலே. ஆண்டவர் கிரியை செய்ய முடியாத காலத்திலே பரிசுத்தவான்கள் கூட டம்மி தான். என்னது ஐயா? ஆண்டவர் கிரியை செய்ய முடியாத காலத்திலே, நல்லா கவனிங்க, ஆண்டவர் கிரியை செய்ய முடியாத காலத்திலே அந்தகாரமான வேளையிலும் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. என்னப்பா இது டேஞ்சரால இருக்கு. அந்தகாரத்தின் நாட்கள், கிரியை செய்ய முடியாத நாட்கள், அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. எப்படியா? பரிசுத்தவான்களாலேயே முடியல சார். நீங்க எப்படி? பக்கத்துல கைய பிடிங்க கொஞ்சம். பரிசுத்தவான்களாலே முடியலையா? நீங்க எப்படி? அவனோட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியலையா சார்? ஏன்னா அது கர்த்தர் கிரியை செய்யக்கூடாத காலம். ஆனா இந்த காலம் அப்படி இல்லையா? கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என்னுடைய கிருபை அளவில்லாமல் உனக்கு கொடுப்பேன்.
கேட்கிற யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுப்பேன். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். எப்பொழுது? பகல் காலத்தில். ஆண்டவருடைய கிருபையின் காலம் இருக்கிற வரைக்கும் உன்னை வைத்தவர் கிரியை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா கிரியை செஞ்சிருவார். ஆனா நீ பகல் காலத்துல சும்மா இருப்பது என்ன? பக்கத்துல கைய புடிங்க. எக்கோ பக்கத்து நாட்கள்ல பகல் காலத்துல வாய்க்குள்ள ஒரு பர்கர் போல அளவுக்கு கொட்டாய் விடுறீங்களே, சும்மா இருக்காதையா, சும்மா இருக்காத மகன். உன்னதமான வேலை தெரியுமா? நீ எவ்வளவு சம்பாரி, இதுக்கு இணை எதுவும் இல்ல. எவ்வளவு உயரத்துக்கு போ, இதுக்கு இணை எதுவும் இல்ல. இந்த நேரத்துல யூஸ் பண்ணிக்க. இந்த நேரத்தை கர்த்தருடைய சமூகத்துல செலவு பண்ணு. சும்மா இருக்காத. இருதயத்துல கைய வச்சு கண்ணை மூடி வலது கையை உயர்த்தி, எனக்காக யாவையும் செய்து அப்பா, எனக்காக யாவையும் செய்து என் பாரங்கள் அப்பா, ஓ என் சுமைகள் ராஜா, என் பாரங்கள், என் சுமை உம் பாதத்தில், உம் பாதத்தில் ராஜா இறக்கி வச்சுட்டு ஐயா, உம் பாதத்திலே, இறக்கி வைத்தேன். இறக்கி சத்தம் உயர்த்தி, ரெண்டு கரத்தை உயர்த்தி, ஏசையா நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தியுள்ளே. அல்லேலூயா. சரி, அடுத்து என்ன சொல்றாங்க? 7வது வசனத்தை படிங்க. அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். நான் பிஇ படிச்சிருக்கேங்க. என்னது? ஆமா, பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன். படிச்சுட்டு வீட்டிலே உட்கார்ந்துட்டு எனக்கு ஒருத்தனும் வேலை கொடுக்கலன்னு சொன்னா நான் முட்டாளா, கம்பெனிக்காரன் முட்டாளா? சொல்லுங்க. சார் நான் படிச்சிருக்கேன் சார், படிச்சுட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறேன் சும்மா. இப்ப நான் சொல்றேன் யாருமே வேலை கொடுக்கலங்க. ஆனா அடுத்த கேள்வி வரும், நீ வேலை தேடி போனியாப்பா? என்னது வேலை தேடி? காலு வலிக்குமா இல்லையா? யாரு கம்பெனியா ஏறி இறங்குறது? இங்க சொல்றாங்க வேலை இடவில்லை ஆண்டவரே. எந்த மனுஷனும் எனக்கு வேலை கொடுக்கல ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் அதற்குள்ள ஒரு நன்மையான காரியத்தை பார்த்தார். என்ன பார்த்தார்னா, இந்த கூட்டம் வேலை தேடுற கூட்டம்னு கண்டுபிடிச்சார். என்னது? சத்தமா வேலை. அதனாலதான் எங்க நிக்கிறானுங்க? தெருவுல, இல்லாட்டி வீட்டுல என்ன பண்ணிப்பான்? வேலை தேடுற கூட்டம். நீங்க வேலை தேடுற கூட்டமா? நீங்க வேலை தேடுற கூட்டமா? பக்கத்துல கைய பிடிங்க. நீங்க வேலை தேடுற கூட்டமா? நீங்க வேலைக்கு தேடுற கூட்டமா? உங்களுக்கு வேலை இருக்கு. ராமன், ராமன், உனக்கு வேலை இருக்கு. ஆண்டவர் இந்த மாதிரி கூட்டத்துக்கு எல்லாம் சும்மா இருக்கணும் கூட்ட மாட்டார். வேலை தேடுற கூட்டம் ஆளதான் கூட்டம் இருக்கு. நீங்க எல்லாம் வேலை தேடுற கூட்டம் அவருக்கு தெரியும். அதனாலதான் இந்த கூடாரத்துக்கு அடியில உட்கார்ந்து இருக்கிறீங்க. இல்லாட்டி வேற கூடாரத்துக்கு அடியில டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க. நீங்கெல்லாம் வேலை தேடுற கூட்டம் அவருக்கு தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேலைக்கு போகணும்னு நினைப்பாவது இருக்கணும். அவனை தான் வேலைக்கு கூப்பிட முடியும். அதுல ஆண்டவர் 11 மணிக்கு நிறைய பேர் வந்து கூப்பிட்டு இருக்காரு. அதுல எத்தனை பேர் வந்தான்னு தெரியல. கரெக்டா? ஒரு 10 பேர் நின்றுப்பான். அதுல ஆண்டவர் 11 மணிக்கு, அப்பா 11 மணி ஜாபுக்கு வரீங்களான்னு கூப்பிட்டு இருப்பார். ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கும். கூப்பிட்டதுல எத்தனை பேர் வந்தான்னு தெரியல. அப்ப யார் வந்திருப்பான்னா, வர விருப்பம் இருக்கிறவன் என்ன பண்ணிருப்பான்? உங்களுக்கு விருப்பம் இருக்கா? பக்கத்துல கைய பிடிங்க. விருப்பம் இருக்கா?
உங்களுக்கு விருப்பம் இருக்கா? ஏன்னா நம்மளுக்கு ஒயிட் காலர் ஜாப்ஸ் தான் சார் ஒன்லி. என்னது? வேர்க்க கூடாது, விறுவிறுக்க கூடாது, ஒயிட் காலர் ஒரு வச்சிருப்போம். சிரிக்கிறீங்க எல்லாரும், அப்படிதானே? ஒயிட் காலர் அப்படி பொத்துனாப்புல போனா அயன் பண்ண சட்டை கசங்கிட கூடாது. கம்ப்யூட்டர்ல உட்காந்து தட்டிட்டு ஒரு 2 மவுஸை போட்டு கூகுள்ல ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு வீட்டுக்கு. ஒயிட் கலர் விருப்பம் இருக்கா ஐயா உனக்கு? என்னைக்குமே நம்மளுமே உஷாருதான். என்ன வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹெச்ஆர்ட்ட கேட்போம், என்னது நேச்சர் ஆஃப் த ஜாப் என்ன சார்? என்னது இந்த ஜாப்ல என்னென்ன மாதிரிலாம் என்ன வேலை, அதை கேட்டுவிட்டு தான் பாதி பேர் வேலைக்கு வர மாட்டான். என்னது ஜாபுக்கு வந்தா என்னென்ன மாதிரி வேலை கொடுப்பீங்க சார் அப்படின்னு ஹெச்ஆர்ட்ட கேட்போம். நம்ம அந்த வேலையை லிஸ்ட கேட்ட உடனே இந்த சம்பளத்துக்கு இந்த வேலை ஒர்த்தா? என்னது இங்க பாதி பேர் பின்வாங்கி போறதற்கு, கிறிஸ்தவத்திலும் சரி வாலிபர்களும் சரி பின்வாங்கி போறதற்கு காரணம் என்ன தெரியுமா? நேச்சர் ஆஃப் ஜாபை தெரிஞ்சுட்டு ஓடிடுறது. யாருங்க வெயில்ல போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டு நல்லா போய் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு ஊர் ஊரா பைத்தியக்காரன் நம்மள சொல்லுவாங்க, அதை வேற கேட்டுக்கிட்டு நம்ம வேலை வேற செய்யணுமா? ஆனா நான் உனக்கு சொல்லட்டா, இந்த வேலையை செஞ்சனா வேற எந்த வேலை பக்கம் திரும்ப கூட மாட்டேன். ஏன்னா அந்த வேலையோட மேன்மையே வேற. ராமன் ராமன் வேற பக்கத்துல பாசு, இந்த வேலையோட மேன்மையே வேற. என்ன மாதிரி வேலையா கொடுத்தாரு? வாசிங்க மத்தேயு புஸ்தகம் 28:18-20. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. நேச்சர் ஆஃப் ஜாப் என்னதான் சொல்லுங்க? நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன? புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை. ஆண்டவர் 11 மணிக்கு கூப்பிடுற வேலையோட நேச்சர் என்னன்னா, சகல ஜனங்களுக்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷம். எப்படி போவோம்? அங்கதானே நாங்க சண்டே சர்ச்சுக்கு வர்றதே கடவுள் புண்ணியம். இதுல புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம். நான் உனக்கு சொல்லட்டா, இதனுடைய பலன் மிகுதி. இதனுடைய பலன் உன் புத்திக்கு அப்பாற்பட்டது. நான் வரும்போது, ஊழியத்துக்கு வரும்போது எல்லாரும் ஒரு மாசம் நான் கேட்ட சத்தம் என்ன தெரியுமா? முட்டாள். என்னது? நான் வேலையை விட்டுட்டு வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, பெரிய பில்லி கிரகம் நினப்பு இவருக்கு. என்னது? இல்ல ஜோக்கு சொல்ல, உண்மைதான் சொல்றேன். பெரிய பில்லி கிரகம் இவருக்கு நினப்பு வந்துட்டான், முட்டாள். நான் வேலை பார்த்ததை விட ஆண்டவர் என்னை செழிப்பா வச்சிருக்கிறார். இப்போ ராமே ஏன் தெரியுமா? அப்ப நான் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக அவர் என்னை கூப்பிட்டுட்டாரு. ஐயா வேலை இல்லாம சும்மா இருந்தேன் ஐயா, தெருவில் சுத்திக்கிட்டு இருந்தேன் ஐயா. அப்ப இதே மாதிரி ஒரு மனுஷன் வேலை இருக்கு திராட்சை தோட்டத்துல வரியான்னு கேட்டாரு. நான் பழந்திங்கிறதுக்கு வரமாட்டேன், வேலை வேணா செய்ய வரேன்னு வந்தேன். கர்த்தர் அதற்கான கூலியை கொடுத்தார். அதே தேவன் தான் உன்னுடைய தேவன். நான் ஏன் தெரியுமா இவ்வளவு கான்பிடென்ட்டா உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன்? கர்த்தர் உன்னை நடத்துவார். கர்த்தர் உன்னை நடத்துவா. இன்று நம்ம பயப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சோறுக்கு என்ன செய்வோம், தண்ணிக்கு என்னையா செய்வோம்? சீஷர்கள் கிட்ட ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லி அனுப்புறாரு? ஊழியத்துக்கு போறீங்களாப்பா, நல்ல ஒரு பேக் நிறைய சாப்பாடு எடுத்துக்கங்க, ஒரு பேக் நிறைய தண்ணி எடுத்துக்கங்க, நல்ல 2-3 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கங்க, போற வழியில அதை யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லல. எதையுமே எடுத்துட்டு போகாத, போற வழியில சந்திப்பேங்கிறார். That is God whom we serve. அதுதான் ஆண்டவர், அதுதான் ஆண்டவர். திராட்சை தோட்டத்துல வர்ற உன்னைய சும்மா வச்சிருக்க மாட்டாரு, உயர்ந்த எம்ப்ளாயியா தான் வைப்பார். ஒரு அல்லேலூயா. இந்த யோனா இருக்காரு பாத்தீங்களா, யோனாவை ஆண்டவர் கூப்பிட்ட போது அவருக்கு தெரியும் நேச்சர் ஆஃப் ஜாப் அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு. போனா அங்க டங்கு வர அவுத்துருவாங்க, இது சரிப்பட்டு வராதுன்னு அவருக்கு உடனே படக திருப்புப்பா அப்படின்ட்டு எங்க போறாரு? ஏன்னா நேச்சர் ஆஃப் ஜாப் தெரிஞ்சனால. நான் உனக்கு சொல்றேன், இதுதான் நேச்சர் ஆஃப் ஜாப்னு தெரிஞ்சு வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன் தெரியுமா நம்மளுடைய மைண்ட் எல்லாம் மழுங்கி போனது? சில திருட்டு போதகர்கள் எழும்பி அந்த மாதிரி போதகத்தை நம்மளுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க. அதான் என்ன தெரியுமா, நீ வாப்பா, நல்ல பூமத்தையில உன்னை நடத்தி கூட்டிட்டு போவார், கூட்டிட்டு போவார். தலையில கைய புதுசா ஊழியத்துக்கு வந்திருக்கேன் பாஸ்டர், சூப்பர்ப்பா, இங்க வா, உனக்கு நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றேன். தலையில கைய வச்ச உடனே நீ
காலையில லண்டன்ல இருப்ப. என்னது? காலையில மத்தியானம் ஆஸ்திரேலியால இருப்ப. ராத்திரி டின்னருக்கு திண்டுக்கல்ல இருப்ப. பவுல ஆண்டவர் கூப்பிடும் போது என்னன்னு கூப்பிடுறாரு தெரியுமா? படிங்க அத. அப்போஸ்தலர் புத்தகம் 9:16. அப்போஸ்தலர் புத்தகம் 9:16. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் 9:16. அப்போஸ்தலர் 16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பவுல் புதுசா ஊழியத்துக்கு வந்திருக்காருங்க. சவுலா இருந்த மனுஷன் புதுசா எதுக்கு வந்திருக்காரு? ஊழியத்துக்காக அங்க உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அனனியாங்கிற ஒரு பாஸ்டர் அனுப்பிச்சு, எப்பா அவனுக்கு போய் ஊழியத்துல நான் சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசன வெளிப்பாடெல்லாம் சொல்லிட்டு வாப்பான்னு அனுப்புறாரு. அனுப்பும்போது பவுலுடைய தலையில கைய வச்சு என்னன்னு சொல்றாரு? அதை படிங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் ஆடியில பிரயாணம் பண்ணுவாய். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் ரோல்ஸ் ராய்ஸில் பிரயாணம் பண்ணுவாய். அவன் என் நாமத்தின் நிமித்தம் உனக்காக ஒரு பிரைவேட் ஜெட்டும் ஒரு தனி ஏர்போர்ட்டும் தருவேன். என் நாமத்தின் நிமித்தம் அவன் படுகிற பாடை எடுத்து சொல்லுங்க. என் நாமத்தின் நிமித்தம் நீ படப்போற பாட உனக்கு சொல்றேன். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். ஊழியத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ பேசு, ஒருத்தனும் கேட்க மாட்டான். என்னது? எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன் நெத்திய வச்சரக்கல்லை போல மாற்றுகிறேன். நீ பேசு, ஒருத்தனும் காது கொடுத்து கேட்க மாட்டான். போற இடத்துல எல்லாம் செருப்படி வாங்குவ. என்னைய ஊழியத்துக்கு அழைத்த பொழுது இதுதான் அங்க இருந்து வந்த. ஆனா அழைத்தவர் உண்மையுள்ளவர், நடத்துகிறார், நடத்துவார். அதே தேவன் தான் உன்னுடைய தேவன். அதே அழைப்பு தான் உன்னுடைய அழைப்பு. அதே வல்லமை உள்ள தேவன் தான் உன் அருகில இருக்கிறார். அவர் உன்னை நடத்துவதை உன் கண்கள் பார்க்கும். ஆமென். புயலே இல்லாத காத்துல மெதுவான பயணத்துல கொண்டு போற ஆண்டவர் இல்ல, அலைகடலின் நடுவிலே சுகமான பிரயாணம். அதுதான் ஆண்டவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப வேலைக்கு வரீங்களா? என்னன்னு ரோல்ஸ் ராய்ஸ் BMW கூட சந்தோஷமா இருந்துச்சு, பாடுபட வானா எங்கிட்டு வர்றது? ஆனால் அதற்கான கிரீடம் பெருசு மகன், அதற்கான கிரீடம் பெருசு மகன். அதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் அல்லவோ என்னுடைய கிரீடமா இருக்கிறீர்கள். நீ எத்தனை ஆத்மாவை தூக்குறியோ அத்தனை கிரீடம் உனக்கு, அத்தனை வைர கற்கள் உனக்கு. நீ எதிர்பார்க்காத, உன் கண்கள் காணாத ஆசீர்வாதங்களை உன் அப்பா உனக்காக வச்சிருக்கார். அதை நீ இப்ப பார்க்கல, அவ்வளவுதான். உன்னை வல்லமையாய் பயன்படுத்த விரும்புகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விருப்பப்படுங்க. வேலை கிடைக்கலன்னு வீட்டுல உட்காராதீங்க. வேலை உங்களை தேடி வந்திருக்கு. ஆஃபர் அக்செப்ட் பண்றது ரிஜெக்ட் பண்றது உங்களோட இஷ்டம். இருதயத்துல கையை வச்சு கண்ணை மூடி வாயை திறந்து கையை உயர்த்திக்கங்க. இருதயத்துல ஒரு கையை வச்சுக்கங்க. இயேசையா உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தி காக்காதாரா. இயேசையா உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, ஒரு முறை கூட, என் முன்னே அல்லேலூயா. வாசிங்க 9வது வசனத்தை படிங்க. அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். போதும். 3 மணிக்கு வந்தாக, 6 மணிக்கு வந்தாக, 9 மணிக்கு வந்தாக, 11 மணிக்கு
ஆண்டவர் கூலி கொடுக்கும் போது ஒன்னொன்னா கொடுக்குறாரு எல்லாருக்கும் ஈக்குவல். எவ்வளவு காண்டா இருக்கும் இல்லைங்க. இப்ப நீங்க வந்து எத்தனை பேர் ஐடில இருந்திருக்கிறீங்க? ஐடில ஐடி பீப்புள் இருக்கீங்க. சரி, நம்மளோட ஆபீஸ்ல எல்லாம் 3 மணி நேரம் வேலை பார்த்துட்டு நல்ல அப்ரிசியேஷன் வாங்குறவனும் 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு மிதிக்கிற ஆளு இருப்பாங்கல்ல, பார்த்துருப்பீங்கல்ல. இங்க 3 மணிக்கு 6 மணிக்கு 9 மணிக்கு ஒரு கூட்டம் வேலை செஞ்சிருக்குங்க. 11 மணிக்கு ஒரு கூட்டம் வந்து வேலை செஞ்சு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? என்னங்க ஆண்டவர் அங்க எழுதுறாரு, அது ஏன் இஷ்டம். என்னது? யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். அங்க அப்படி பிளண்டா எழுதி இருக்கு. ஆனா என் ஆண்டவர் நீதி உள்ளவர் அல்லவா? என்ன? அவர் நீதி உள்ளவர் அல்லவா? அப்படின்னா அங்க என்ன அர்த்தம் தெரியுமா? நீ எவ்வளவு நேரம் வேலை பார்த்தங்கிறது முக்கியம் இல்ல, எந்த நேரத்துல வேலை பார்க்கறங்கிறது முக்கியம். ஐயா, எவ்வளவு நேரம் நான் வேலை பார்த்தேங்கிறது எந்த நேரத்துல. ஆண்டவர் உன்னை அழைப்பது 1 மணி நேரம் வேலைக்கு வான்னு கூப்பிடல, 1 மணி நேரம் தான் இருக்கு வேலைக்கு வான்னு கூப்பிட்டிருக்காரு. There is a difference. என்ன? 1 மணி நேரம் வேலைக்கு வா, 1 hour ஜாபுக்கு வான்னு உன்னை கூப்பிடல, 1 மணி நேரம் தான் இருக்கு வேலைக்கு வா. அதனால தான் அந்த கூலி. அந்த 1 மணி நேரத்தில் நீ சந்திக்க போகும் சவால்கள் மிக பெரியது. அந்த 1 மணி நேரத்தில் நீ பார்க்க போகும் நபர்கள் பெரியவர்கள். நீ சமாளிக்க வேண்டிய சேலஞ்சஸ்லாம் ரொம்ப அதிகம். அதனால தான் அந்த கூலி. ராமன் சொல்லுங்களேன். அதான் அங்க அழகா சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 12 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12. ஆகையால் பரலோகங்களே அவையில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே. ஃபர்ஸ்ட் வந்து பரலோகத்தில் இருக்கிறவங்களே களி கூறுங்கள் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே. ஐயோ என்னவா? ஐயோ என்னவா? ஐயோ. திருப்பி ஐயோ. அந்த ஐயோ வேற யாரும் இல்ல, நம்ம ஐயோன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கும் என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஐயோ என்னவா? நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? ஏய் பிசாசெல்லாம் ஒரு ஆள் அங்க அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போறதை விட்டுவிட்டு இங்க என்ன எழுதுறாரு? சத்தமா சொல்லுங்க. ஐயோ அப்படின்னா எப்ப சொல்லுவான்? ஐயோ எப்படி சொல்லுவான்? அந்த இடத்துல உண்மையாவே ஒரு ஆபத்து. பிசாசு மிகுந்த கோபத்தோடு வருகிறான். அதனால தான் உனக்கு கூலி. முன்ன இருந்த நிலைமை இல்ல மகே. பிசாசு அதிக உக்கிரத்தோடு அதிக கோபத்தோடு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிற நேரம் அது. அதனால தான் உனக்கு அதே கூலி. உங்களை சுற்றி பாருங்க, சபைகளை எல்லாம் சுற்றி பாருங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்க. 90% பரலோகத்துக்கு போறது ரிஸ்க் தான். என்னது 90% பரலோகத்துக்கு போறது? ஏயா ஆண்டவர் சொல்றாரு, ஆடுகளுக்குள்ளே ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்கள் உள்ள வருதான். அது ஒரு காலம். சொல்லுங்க என்னது? அது ஒரு காலம். அடுத்த ஒரு காலம் இருக்கு. என்ன காலம் தெரியுமா? அது உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். இது 2வது காலம். இந்த 11வது மணி நேரம் அப்படிப்பட்ட காலம்தான். ஆடுகளுக்குள்ளே ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்கள் வந்த காலம் முடிந்து ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகின்ற காலம். அதனால தான் உனக்கு கூலி ஜாஸ்தி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதனாலதான் கூலி ஜாஸ்தி. ஒரு காலத்துல எல்லா சபைகள்லயும் ஆடுகள் பெருகி இருந்துச்சு. அங்கிட்டு 1-2 ஓநாய் தான் உள்ள வரும். இப்ப ஓநாய் பெருகி இருக்கு, ஆடுதான் உள்ள. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். கள்ள போதகங்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். உன் ஆத்துமாவை உன்னுடைய டெய்லி லைஃப சீர்படுத்தாத எந்த பிரசங்கமும் அது பிசாசுனுடைய பிரசங்கம் தான். அவ்வளவுதான். என்னுடைய பாவ வாழ்க்கையை மாற்றாத எந்த பிரசங்கமும், என் பாவ வாழ்க்கையை கம்ஃபர்ட் பண்ற எந்த பிரசங்கமும் அது பிசாசுனுடைய பிரசங்கம் தான். ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவர் கிட்ட வந்தானா எது நல்ல பிரசங்கம்னு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எது உன்னைய பயங்கரமா என்கரேஜ் பண்ணுதோ
ஆண்டவர் உன்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்தாரோ அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அது இல்லையா கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் பேசும்போது உன்னுடைய குறைகள் தெரியும். நான் என் பர்சனல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத சொல்றேன். நான் ஆண்டவரை நெருங்க 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 நான் பரிசுத்தமாகிறேனோ இல்லையோ நான் பாவி என்பதை உணர்கிறேன். கர்த்தரிடத்துல ஒரு நாள் நெருங்க 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 இவ்வளவு அழுக்கா எனக்குள்ள, இவ்வளவு அழுக்கா எனக்குள்ள, இவ்வளவு அழுக்கா எனக்குள்ள ஒரு நாளும். அதனாலதான் கூலி அதிகம். நீ வேலை பார்க்க போற நேரம் வேற லெவல். பக்கத்துல பார்த்து சொல்லு, நீங்க வேலை பார்க்க போற நேரம் அது வேற லெவல். அதனாலதான் உனக்கு சம்பளமும் அதே சம்பளம். இந்த காலத்தை எப்படி சமாளிக்க முடியும்? சரி, அந்த 1 மணி நேரத்தின் பாடுகளுக்கு நடுவிலே நான் எப்படி உயிர் வாழ்வது? ஓநாய்களுக்குள்ளே நம்மளை அனுப்புகிறேன் என்று சொன்னாரே அந்த தேவன், அவ்வளவு கடினமான சூழ்நிலைக்குள்ளே அனுப்புவேன் என்று சொன்னாரே அந்த தேவன், அதுல எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்வது? அதுக்கு ஏசப்பா ஒரு அழகான ஒரு காரியம் சொல்லி தரார். என்ன? வாசிங்க, மத்தேயுவின் புஸ்தகம் 26:40. இதுதான் சீக்ரெட். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, என்னவா ஐயா, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர், நமக்கெல்லாம் ஜீவ சுவாசத்தை கொடுத்து உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் மனுஷ குலத்தை பார்த்து கேட்ட ஒரே ரெக்வெஸ்ட் என்ன தெரியுமா? 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதாயா? 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதாயா? ஆண்டவர் அவ்வளவு பெரிய தேவன் தான் படைத்த மனிதனிடத்தில் கேட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இது. என்ன? 1 மணி நேரம். இவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை தாக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறோம்ல, இவ்வளவு கடினமான நேரத்துல ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, இந்த 11வது மணி நேரத்துல இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கியா? இந்த 1 மணி நேரத்துல ஓநாய்களுக்கு நடுவில் வாழணும், தற்பிரியர்களோடு சுயப்பிரியர்களோடு இச்சைகள் நிறைந்த உலகத்தோடு நாம் சர்வை பண்ணணும்னு நினைக்கிறோமே, அதற்கு என் அப்பன் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரே சீக்ரெட் என்ன தெரியுமா? 1 மணி நேரம் ஜெபி. அதான் சீக்ரெட். 1000 டைட்டில்ல பிரசங்கம் பண்ணலாம் ஐயா. கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை 2 தான். ஒன்னு கர்த்தருடைய வார்த்தை, இன்னொன்னு ஜெபம். நான் 1000 டைட்டில்ல இயேசு தூக்குகிறா, நிறுத்துகிறா, பறக்க விடுறாரு, 1000 டைட்டில்ல நான் பிரசங்கம் பண்ணலாம். பிரசங்கம் பண்ணாலும் அதோட அடிப்படை 2 தான், ஜெபமும் வேத வாசிப்பும். அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? சீஷர்களை பார்த்து தூங்கி தூங்கி விழுறாங்க. ஐயா, இந்த 1 மணி நேரத்துல நான் சிலுவைக்கு போயிருவேன். ஐயா, என்ன? இன்னும் 1 மணி நேரத்துல நான் சிலுவைக்கு போயிருவேன். சத்ருவை எதிர்த்து போராட போறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் எனக்காக காத்துட்டு இருக்கு. 1 மணி நேரம். 1 மணி நேரம். இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த 1 மணி நேரம் விலை மதிப்பில்லாத நேரமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கு எவ்வளவு காஸ்ட்லியான நேரம் யாது? எவ்வளவு பிரஷியஸான நேரம் யாது? இந்த கடைசி 1 மணி நேரத்துல ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று விருப்பம் உங்களுக்கு இருக்குல்ல? இந்த கடைசி 1 மணி நேரத்தில் இவ்வளவு ஓநாய்களுக்கு நடுவிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வம் உங்கள் இருதயத்தில் வந்து விட்டது. மகிழ்ச்சி. ஆனால் அது ஆபத்து நிறைந்த இடம், அது ஆபத்து நிறைந்த நேரம். இந்த நேரத்தில் தப்பித்துக் கொள்வதற்கு உன் அப்பன் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா? ஜெபி. இன்று சபையிலும் வாலிபர்கள் நடுவில் ஆட்டம் இருக்கு, பாட்டம் இருக்கு, வர்ஷிப் இருக்கு, பிரசங்கம் இருக்கு, வேற யூத் கான்ஃபரன்ஸ் எல்லாமே நடக்குது ஐயா. அவை மிஸ் ஆகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜெபம். 12 hours prayer, corporate prayer, 12 hours worship, praise and worship. எல்லாத்துக்கும் நம்ம ஆளுகளுக்கு அப்படியே சில்லு சில்லுன்னு இருக்கும் உள்ள. ஒரு 5 நிமிஷம் தனியா உட்கார்ந்து ஜெபினா முடியாது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஐயா, 6 மணி நேரம் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல போய் நிக்கிறதுக்கு முடியுது ஐயா. வீட்ல ரூமை பூட்டிக்கிட்டு 10 நிமிஷம் உட்கார முடியல. ஏன் தெரியுமா? அங்கதான் வல்லமை இருக்கு. அல்லேலூயா. இந்த ஸ்டேஜுக்கு ஏறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு பாட்டை பாடிட்டு ஏறனேன்னு வைங்க, அங்க சாம் பேசுறான்னு அர்த்தம். இந்த சாம இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி ஏறதுக்கு முன்னாடி பரிசுத்தவானா வந்தேன்னா நான் பேசுறது ஒண்ணு உங்க இருதயத்துக்குள்ள இறங்காது. என் தனி அறையில உட்கார்ந்து
என் சுயத்தை ஒடுக்கி என் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று வந்தாதான் உங்க இருதயத்துக்குள்ள இறங்கும் அது. கீழே உட்கார்ந்து சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது ஸ்டேஜ்ல ஏறின உடனே சிங்காசனத்தில் வந்துருவாரு ஆண்டவர். கீழே உட்கார்ந்து வடிவேல் ஜோக் அடிச்சுட்டு மேல வந்துட்டு சிங்காசனத்தில். ஊழியத்துக்கு போறீங்களா? ஊழியம் செய்ய போறீங்களா? உன்னுடைய தனி அறையில இருந்து தேவனுடைய பிரசன்னத்தை கூட்டிக்கிட்டே வரணும். ஆமென். உன் தனி அறையில நீ எவ்வளவு போராடுறியோ அதனுடைய வெளிப்பாடு தான் இங்க. சும்மா இறங்காது இருதயத்துக்குள்ள. மூளையில இருந்து பேசினா உங்க மூளைக்கு இறங்கும், இருதயத்திலிருந்து பேசினா தான் இருதயத்துக்கு இறங்கும். என் ஆண்டவர் மூளையில இருந்து பேசுறவர் இல்ல, இங்க இருந்து பேசுறவர். அப்படிப்பட்ட ஊழியர்களாய் மாறணும். அப்பனாத்தான் இங்க சர்வை பண்ண முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? நீங்க 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? இன்று நம்மளுடைய வாலிப சந்ததி இழந்து போன, மறந்து போன ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம். நீ ஜெபிக்காத கிறிஸ்தவனா இருக்கிறியா? அது பாவம்னு அர்த்தம். ஜெபிக்காத கிறிஸ்தவனா நீ வருகையில கைவிடப்படுவ. ஜெபிக்காத கிறிஸ்தவனா இருக்கிறியா? கர்த்தர் உன்னோடு இல்லை. நீ எவ்வளவுதான் கிருபை பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, I don't care. If you don't pray, you will not take part in his second coming for sure. போமாட்டே, எழுதி தர. ஏன்னா உன்னை படைத்த ஆண்டவருடைய ஐக்கியம் இல்லாம எப்படி உன்னை கூட்டிட்டு போவாரு நம்புற? எந்த நம்பிக்கையில இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. ஒரு பூக்காரம்மா, நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், ஒரு போலீஸ்காரம்மா இருக்கிறாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு பூக்காரம்மா இருக்கிறாங்க. இப்ப அந்த போலீஸ்காரம்மா டெய்லி ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னாடி, ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும் போதெல்லாம் அந்த பூக்காரம்மா அந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்லுன்னா, என்னது, ஒரு சல்யூட் அடிக்கும். அவ்வளவுதான், பேச்சுவார்த்தைலாம் கிடையாது, சல்யூட் அடிக்கும். ஒரு நாள் அந்த அம்மா ஸ்டேஷன்ல ஒரு கேஸ், ஒரு பெரிய பணக்கார அம்மா ஒரு 250 பவுனை கையில காலில் மாட்டிக்கிட்டு வந்திருக்கு. வந்துட்டு, நான் ஒருத்தவங்க மேல கேஸ் கிடைக்கணும், அந்த பொம்பளை தேவையில்லாம என்கிட்ட ரொம்ப வம்புழுக்கிறா, அப்படியா இப்படியான்னு. யாருமா அந்த பொம்பளை? போலீஸ்காரம்மாக்கு பயங்கர கோபம். யாருமா அந்த பொம்பளை? கூப்பிடு. பார்த்தா யார் வரா? இந்த பூக்காரம்மா பரிதாபமா வருது அங்கிட்டு இருந்து. இந்த பூக்காரம்மா பார்த்த உடனே போலீஸ்காரம்மா, சரி சரி பரவாயில்ல விடுங்க, பாவமா இருக்கு, இல்ல அவங்கள விட்டுருங்க. என்னையா, அந்த பணக்காரம்மாக்கு கோபம் தாங்க முடியல, கேஸ் வந்து கொடுத்துருக்கேன், போன்னு விடுன்னு சொல்றீங்க. அனுப்பிச்சுட்டாங்க. எதனால தெரியுமா? அந்த அம்மா இந்த போலீஸ்கார அம்மாக்கு ஒரு 200 கோடி கொடுத்துச்சா? இல்ல உங்க வீட்டுல வந்து வேலை செஞ்சுச்சா? ஒரு வணக்கம். என்ன? ஒரு வணக்கம். ஐயா, கோடிக்கணக்கான ஜபங்கள், பெட்டிஷன்கள் எல்லாம் மேல போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் ஆண்டவருடைய சந்நிதிக்கு. அதுல சில பெட்டிஷன்ஸ் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும்தான் போகும், சில பெட்டிஷன் நியூ இயர் அன்னைக்கு மட்டும்தான் போகும், சில பெட்டிஷன் பிறந்த நாளைக்கு மட்டும்தான். ஆண்டவர் அதை அட்ரஸ் பண்ணுவாரா? டெய்லி சல்யூட் அடிக்கிறத அட்ரஸ் பண்ணுவாரா? டெய்லி நீங்க என்னைக்கா ஒரு நாள் அடிக்கிறது, ஆண்டவரே என்னை காப்பாத்து. ஆண்டவர் சொல்லுவாரு, ஐயா, தானியேலுடைய மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? அந்த கையெழுத்து இட்ட பிறகு, என்னைய தவிர யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு கையெழுத்து இட்ட பிறகு வேதம் அழகா சொல்லுது, அவன் முன் செய்து வந்தபடியே ஜெபித்தான். எப்படி? முன் செய்து வந்தபடியே. ஸ்பெஷல் பிரேயர் இல்ல, டுனாமிஸ் வெடித்து சிதறும் பெயர் இல்ல, கட்டு உடைக்கும் ஜெபம்லாம் இல்ல, முன் செய்து வந்தபடியே தினம் ஜெபம். அதுதான் சிங்கக்கபி வரும்போது காப்பாத்தும். இனி வருகிற நாட்கள் கொடுமையான நாட்கள் தாயா. கொரோனா இன்னும் பீக்ல தான் போக போகுது, அதுல டவுட்டே கிடையாது. அந்த காலத்துல கொரோனாக்கு முந்தின நாள் உட்கார்ந்து ஜெபிச்சனா போய் சேர்ந்துருவேன். இப்பயே ஜெபிச்சிரு. முன் செய்து வந்தபடியே ஜெபித்துக் கொண்டே இரு. ஒரு நாள் சிங்கத்தின் கெபி வரும். ஆனால் சிங்கத்தின் கெபியினுள்ளே நீ கூப்பிட்டு கொண்டு இருந்தாயே ஒரு ஆண்டவர், அவரும் இருப்பார். சோதனை நாட்கள்ல தப்பிக்கணுமா மகன்? சோதனை நாட்கள்ல தப்பிக்கணுமா மகன்? 1 மணி நேரம் ஜெபி. 1 மணி நேரம் ஜெபி. ஜெப வாழ்க்கையை சீர்படுத்து, மாத்து. பாட்டு கேட்கிற வர்ஷிப்ல சில பைத்தியங்கள் பிரசங்கம் பண்ணும். கார்ல போகும்போது ஆராதிச்சுக்கிட்டே போயிடுறேன். எப்படி? ஆண்டவர் என்னையா தொக்கா உங்களுக்கு?
கிச்சன்ல இப்ப டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து என்ன பண்ணுவோம்? டைனிங் டேபிள் எதுக்குங்க? டாய்லெட் எதுக்குங்க? சாப்பிட்டத ஏன் டாய்லெட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு டைனிங் டேபிள்ல போக வேண்டியதானே? முடியாதுல. ஆண்டவருக்கு மட்டும் இவர் கார்ல போகும்போது ஓட்டுவாராம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு தனி இடமும் நேரமும் வேணும். இந்த கடைசி காலத்துல தப்பிக்கணும் மக்களே. ஆண்டவர் சொல்றாரு 1 மணி நேரம் ஜெபி. தப்பிக்க முடியாது, இல்லாட்டி நான் எழுதி தரேன், பரலோகம் போக முடியாது. ஜெபி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரியா? உன்னதமான தேவனுடைய குமாரன். அவருடைய ஊழிய பாதை எப்படி தெரியுமா? காலையில முழுவதும் பிரசங்கம் பண்ணுவார், ரா முழுவதும் ஜெபிப்பார். டேய் என்ன ரா முழுவதும்? ஆண்டவர் சொல்றார் சோதனைக்குட்படாதபடி. அடுத்த வசனத்தை படிங்க, 41. சோதனைக்குட்படாதபடிக்கு. முதல்ல என்ன இந்த ஜெபம் என்ன பண்ணுது தெரியுமா? உன்னைய சோதனைக்கு தப்பு வைக்குது. ஏன்னா நீ போக போற இடம் பயங்கர ஆபத்தான இடமாக. ஆபத்தான இடமாக பணபல இருக்கிற இடத்துல. இப்ப முதல்ல ஊழியம் வார்த்தையில கட்டப்பட்டுச்சு, இப்ப பணத்துல கட்டப்படுது. இதுல பணத்துல யாருக்கு நல்ல பணத்தை செலவு பண்ணி ஒரு வீடியோ போட்டு ஒரு பாட்டு போட பிடித்தா அவர் தான் டாப் ஊழியர். இருப்ப உண்மையா இல்லையா? கிராமத்துக்குள்ள வாங்கய்யா, உங்களுக்கு டாப் ஊழியர் நான் காட்டுறேன். நடந்து வந்த பிசாசு அலறத நான் காட்டுறேன் ஐயா. பணத்துல கட்டக்கூடாது ஊழியத்தை, வார்த்தையில கட்டணும். அவருக்கு தெரியும் எப்ப உன்னை மேல நிறுத்தணும், எப்ப கீழே இறக்கணும். அவருக்கு தெரியும். குறுக்கு வழியில வரக்கூடாது. ராமன் சொல்லுங்களேன், ராமன் சொல்லுங்களேன். பாட்டு போறது தப்புன்னு சொல்ல வரல. அத உன் அஸ்திபாரமா வைக்காத. இத வச்சாதான் ஆண்டவர் என்னை பயன்பட. வனாந்தரத்திலே இருந்த யோவான் ஸ்நானகன் யாரு? வனாந்தரத்திலே இருந்த யோவான் ஸ்நானகன். சிட்டி ஊழியக்காரன் இல்லங்க, வில்லேஜ் ஊழியக்காரன். என்னது? இப்ப நம்ம லாங்குவேஜ்க்கு வந்துக்கும். வில்லேஜ் ஊழியக்காரனை பார்த்து சிட்டிக்குள்ள இருக்கிற ஏரோது பயந்தான். ஓ காட். என்ன? நீ எந்த இடத்துல இருக்கிற சிட்டியில இருந்தாதான் எங்க ஊழியம் வளரும். சிட்டிக்குள்ள இருந்தாதான் அந்த 1 மணி நேரம், கடைசி 1 மணி நேரத்துல பகிரங்கமா கிடையாது மகே. வனாந்தரத்திலே கர்த்தரோடு இரு, ராஜாக்களை உன்னண்டை எடுத்துட்டு வருவார். வனாந்தரத்திலே கர்த்தரோடு இரு. சிட்டியில இருக்கவனுக்கு பயத்தை கொடுப்பாரு. நீ பேசும் பொழுது பயம் உண்டாகணும். பேதுரு சொல்றாரு, இந்த பூமியில நீங்கள் பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்தோட இருங்கள். டான்ஸ் ஆடிக்கொண்டு இருங்கள், மன மகிழ்ச்சியா இருங்கள், ஆண்டவர் கொடுத்த பலாப்பழத்தை தின்னு கொண்டு இருங்கள் சொல்லல அவரு. இந்த பூமியிலே பரதேசியாய் நீங்கள் தங்கி இருக்கும் வரைக்கும் பயத்தோட இருங்கள். பயத்தோட இருந்து பேதுரு அட்வைஸ் பண்றாருங்க. இருதயத்துல கைய வச்சு கண்ணை மூடி உடைய சமூகத்தில் உட்காருவதற்கு பலன் தாரும். உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதுக்கு உனக்கு பலன் தாரும். தாவீது சொல்றாரு, பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிறேன். என்னவா கவனிங்க, என்ன பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமா. இது அடங்காத ஆத்துமா சார். என்னது இது? அடங்காத ஆத்துமா, திமிரு பிடிச்ச ஆத்துமா, சொல் பேச்சு கேட்காத ஆத்துமா. அதனால தான் தாவீது சொல்றாரு, இந்த அடங்காத ஆத்துமாவை அடக்கி அமர வைக்கிறேன். நீ உட்கார்ந்து பாரு கர்த்தருடைய சமூகத்துல. ஒன்னும் பெருசா நம்மளுக்கு வேலை எல்லாம் கிடையாது. ஐயோ அந்த ஜெபம் 20 நிமிஷத்துல போய் ஒரு 20 லட்சம் சம்பாதிச்சுட்டு வந்துடலாம், ஒன்னும் இருக்காதுங்க. ஏன் அந்த 20 நிமிஷத்துல கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து, நீ கர்த்தருடைய சமூகத்துல சும்மா உட்கார்ந்து இருக்கிற ஒரு நேரமும் அது பொன்னான நேரம் தான். அவருக்கு தெரியும் என் புள்ள எனக்காக தான் காத்து இருக்கான். ராமன் சொல்லுங்களேன். சோதனைக்குட்படாதபடிக்கு இவ்வளவு கொடூரமான நாட்களில எப்படி ஐயா ஆண்டவர் நம்மளை தப்பிப்பாரு? எப்படி அண்ணே நான் ஜெபிச்சா அவர் என்னை தப்பிக்கிறார்? வாசிங்க யோபுவின் புஸ்தகம் 28:7-8. 28:7-8. ஒரு வழியுண்டு, ஒரு பட்சிக்கும் தெரியாது. ஒரு வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை. ஐயோ சூப்பர். ஒரு வழி உண்டு, ஒரு பட்சிக்கும் தெரியாது. ஐயா ஓநாய்களுக்குள்ள இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்புறாரு ஆண்டவர். அந்த ஓநாய் பீறிராது, இந்த ஜனம் நம்மளை அடிச்சு மிதிச்சிராது.
இந்த பணபலத்துல பக்க வழியாய் உள்ள வருகிற ஊழியங்கள் எல்லாம் நம்ம ஊழியத்தை அடிச்சு தாழ்த்தாது. ஏன் தெரியுமா? ஒரு வழி உண்டு. அது ஒரு வல்லூரின் கண்களுக்கும் தெரியாத வழி, ஒரு பட்சியின் கண்களுக்கும் தெரியாத வழி, ஓநாய்களுடைய கண்களுக்கு தெரியாத வழி, சிங்கங்களின் கால்கள் பதிந்திடாத வழி. அது என்ன வழி? ஜெபத்தின் வழி. நீ ஜெபத்துல முங்கி இருக்கும் போது என்ன ஓனாயோ, என்ன கொடூரமான காலங்களோ, என்ன கொடூர மிருகங்களோ உன்னை சுற்றி இருந்தாலும் சரி, ஜெபம் என்னும் கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை மறைச்சு கூட்டிடும். ராமே இந்த ராஜாக்கள் எல்லாம் போர் நடக்குங்க. இந்த ராஜா தோல்வியை தழுகிற மாதிரி வந்துரும். எதிரிகள் எல்லாம் பயங்கரமா அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எதிரிகள் அவனை இன்னும் கொஞ்ச நேரத்துல புடிச்சிடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சுங்க. அப்ப அந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன வச்சிருப்பாங்கன்னா, அவங்களுடைய அரண்மனைக்குள்ள என்ன வச்சிருப்பாங்க? ஒரு சுரங்க பாதை. வெளியில போர் நடந்துகிட்டு இருக்கும், வெளியில எல்லாரும் வெட்டி வீழ்த்துக்கிட்டு இருப்பாங்க. சாரு மட்டும் எதுக்குள்ள போய்கிட்டு இருப்பாரு? அந்த சுரங்கம் தான் ஜெபம். வெளியில போராட்டம் இருக்கும், வேதனை இருக்கும், ஓநாய்கள் இருக்கு, சிங்கங்கள் இருக்கு, உன்னை பீறி போடுகிற எல்லா காரியங்களும் இருக்கு, கரடி இருக்கு, எல்லாம் இருக்கு ஐயா. ஆனால் நீ சுரங்கத்துக்குள்ள பிரயாணம் பண்ற. அந்த சுரங்கத்தினுடைய முடிவு எது தெரியுமா? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் அது அப்பாவுடைய மடி. ஓ காட், அல்லேலூயா. அது கர்த்தருடைய பிரசன்னம் ஐயா. அந்த பிரசன்னத்திற்குள்ளே நீ நடக்கும் பொழுது இந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஊழியக்காரனா உன்னுடைய அடிப்படை தகுதியே ஜெபம்தான். வேற ஒரு தகுதியும் இல்ல. நீ பாட்டு படிக்கணும், பிரசங்கம் பண்ணணும், வேத வசனத்துல ஆராய்ச்சி பண்ண, அது இல்ல தகுதி. நிறைய பேர் என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க, இவன் முட்டாளு, இவன் பைபிள் காலேஜ் படிக்காதனாலதான் பைத்தியம் மாதிரி வளரிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்லுவாங்க? இவன் பைபிள் காலேஜ் படிக்காதனாலதான் பைத்தியம் மாதிரி ஸ்டேஜ்ல. தேவனுடைய ஊழியத்துக்கும் பைபிள் காலேஜுக்கும் ஒரு சம்பந்தம் இல்ல. தேவனுடைய ஊழியத்திற்கும் அவருடைய சமூகத்திற்கும் தான் சம்பந்தம் இருக்கு. கர்த்தருடைய பிரசன்னத்துல தான் அதோட சீக்ரெட் இருக்கு. நீ ஜெபிச்சு பாரு, முட்டாளா இருக்கிற உன்னை ஞானவனா மாத்துவார். நீ ஜெபிச்சு பாரு, பலவீனனா இருக்கிற உன்னை பலவானாய் மாற்றுவார். அதான் ஏசாயா 30:31 சொல்லுது, அசீரியனுடைய தண்டாயுதத்தை, அசீரியனுடைய தண்டாயுதம் அது பயங்கரமான வெப்பன்ங்க. அது பயங்கரமான வெப்பன், அதுக்கு முன்னால நிக்கவே முடியாது. இது எனக்கு கொடுத்தது, அதை நான் உங்களுக்கும் சொல்றேன். அதை என்னுடைய கையினாலே நொறுக்கி போடுவேன் எழுதல, காலினாலே நொறுக்கி போடுவேன் எழுதல. என்ன எழுதுற ஆண்டவர்? என்னுடைய சத்தத்தினாலே நொறுக்கி போடுவேன். யாப்போ என்னவா சத்தம். ஹே, உன் கை பலம் இல்லாம இருக்கலாம், உன் காலு பலம் இல்லாம இருக்கலாம், உன் சரீரம் பலவீனமா இருக்கலாம். ஆண்டவருக்கு தேவை இத்தனை ஓண்டு இருக்கிற தொண்டை. உன் கை பலவீனமா இருக்கலாம் ஐயா, உன் காலு பலவீனமா இருக்கலாம் ஐயா, உன் சரீரம் பலவீனமா இருக்கலாம் ஐயா. ஆண்டவர் அசீரியனுடைய தண்டாயுதங்களை அழிப்பதற்கு சத்தம் போதும். அந்த சத்தம் எதுல இருந்து வரும் ஐயா? ஜெபத்துல. ராமன் சொல்லுங்களேன், ராமன் சொல்லுங்களேன். கையை உயர்த்தி இருதயத்துல கையை வச்சு, மாறிடுமோ அவர் கிருபை, ஆறுதல் எனக்கு மாறாத கிருபையோ, மாறிடும் ஆறுதல் எனக்கு, எனக்கு ஒத்தாசை, எனக்கு நேராய் என் கண்களை ரெடுப்பே. ஓ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வம், நேராய் என் கண்களை ரெடுப்பே. ஹல்லேலூயா. 41வது வசனம் திருப்பி 41. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆவி
உற்சாகம் உள்ளது, ஆனா மாம்சம். ஆனா இந்த சத்ருவனுடைய பேட்டர்ன் எப்படி தெரியுமா? ஆண்டவரே சொல்லிட்டாரு மாம்சம் என்னவா. ஆனா சத்ருனுடைய பேட்டர்ன் தெரியுமா? உன் மாம்சத்தை பலனாக்கி ஆவிய பலவீனப்படுத்துறது. ஆண்டவருடைய பேட்டர்ன். ஆண்டவர் சொல்றாரு ஆவி உற்சாகமா இருக்கு, மாம்சம் வீக்கா இருக்கு. இந்த வீக்கா இருக்கிற மாம்சத்தோட அட்டூழியம் தான் தாங்க முடியல. இந்த வீக்கா இருக்கிற மாம்சம் தான் கையில தண்ணி பாட்டில தூக்கிட்டு ஓடுது. இந்த வீக்கா இருக்க மாம்சம் தான் கையில தம்ம பிடிக்குது. இந்த வீக்கா இருக்க மாம்சம் தான் போய் பானோகிராஃபிய திறக்குது. இந்த வீக்கா இருக்கிற மாம்சம் தான் விபச்சாரத்துக்கு வேசித்தனத்துக்கு தன்னை வித்து போடுது. எது வீக்கா இருக்கிற? வீக்காவா இருக்காது. சத்ருனுடைய பேட்டர்ன் என்ன தெரியுமா? உன் மாம்சத்தை ஸ்ட்ராங் ஆக்கி ஆவிய வீக் ஆக்குறது. கடைசி காலத்துல 1 மணி நேரத்துல நிக்க கூட முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிக்க கூட முடியாது. நிக்க கூட முடியாது. நீங்க ஜிம்முக்கெல்லாம் போய் மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் யூனிவர்ஸ்லாம் அடிக்கலாம் சார். சத்துருக்கு முன்னாடி நீ பார்க்காத ஒரு எதிரி ஒருவன் இருக்கிறான். நீ பார்க்காத ஒரு சத்து ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு முன்னாடி மிஸ்டர் இந்தியாவும் கிடையாது, மிஸ்டர் யூனிவர்ஸும் கிடையாது. அவனுக்கு ஒரே ஒண்ணுதான், முழங்கால் படிக்கிற மனிதன். அவ்வளவுதான். ராமன் எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. சத்ரு உன்னை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறான். சத்ருக்கு நம்மளை கண்டுலாம் ஒரு பயமும் கிடையாது. நம்மளுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை கண்டு மட்டும்தான் பயம். எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு உன்னை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறான், நீ பயப்படாதே, அடிச்சு பட்டைகளை. ஏய், அவன் பயப்படுற ஒரே இடம் என்ன தெரியுமா? முழங்கால். அந்த ஒரு முழங்காலுக்கு மட்டும்தான் அவன் பயப்படுவான். உன் பேச்சுக்கு, உன் திறமைக்கு, உன்னோட ஆற்றலுக்கு, உன் ஆராதனைக்கு மயங்குற ஆளு அவன் கிடையாது. அவனும் உங்க ஆராதனையில பங்கேற்று அவனும் ஒரு 10 நிமிஷம் ஆராய்ச்சிட்டு போவான் வெளியில. அவன் பயப்படுற ஒரே இடம் என்ன தெரியுமா? உன்னுடைய முழங்கால். அத முடக்க ஆரம்பி. கர்த்தருக்கு காத்திருக்க ஆரம்பி. உன் மாம்சத்தை வீக்காக்கு, ஆவிய பலப்படுத்து. அதான் தாவீது சொல்றாரு, என் மாம்சம் மண்ணோட ஒட்டி இருக்க ஆண்டவரே. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கு, இந்த உலகத்தோட ஒட்டி இருக்க ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும்னு ஜெபிக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம், நம்ம எல்லாம் ஊழியம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, உண்மைதாங்க. ஆனா அதற்கான தகுதி இல்லையே. இன்னும் நம்மளுடைய ஆத்துமா மண்ணோட ஒட்டி கிடக்குதே, அதை பிரிக்க வேண்டாமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதை பிரிக்க வேண்டாமா? நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் தரேன். உங்களை நீங்களே எக்யூப் பண்ணாம, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்காம, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு உங்களை விட்டு கொடுக்காம, உங்க ஆத்மாவையும் சரீரத்தையும் ஒடுக்காம பிசாசுகிட்ட எல்லாம் போய் சவால் விட்டுறாதீங்க. டங்கு வர அவுத்துருவான். சிலர் ஏத்தி விடுவாங்க, நீ போய் பேசுனா பிசா. ஐயா, பவுல் பேய் விரட்டிக்கிட்டு இருக்காரு, பிசாசு விரட்டிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சீனியர் பாஸ்டரோட 7 பசங்க, என்னது சீனியர் பாஸ்டரோட 7 பசங்க வந்துட்டு, யோ பவுலே, நீர் மட்டும்தான் பிசாசு ஓட்டுவீரா, இப்ப நான் ஓட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினாலே போங்கிறானுங்க. வேதம் அழகா சொல்லுது, இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்தார்கள். என்னது சொல்றதுக்கு? என்னையா அவங்களுக்கு தகுதி இல்லையா சொல்றதுக்கு கூடமா? உடனே இந்த பிசாசு சொல்லுது, ரிப்ளை அடிக்குது, ஏய், எனக்கு இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நீ யாரு? எங்க அப்பா, என்னங்க என் பேரு அலெக்ஸ்னு வச்சிருக்கேன், யோவான்னு வச்சிருக்கேன், என்னங்க நீங்க எனக்கு ஓடாதா? ஓடாது சார். பிசாசு சொல்லுது, ஐயா எனக்கு பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீங்க யாரு புதுசா இருக்கீங்க? ஏன் தெரியுமா? யாருக்கு பயப்படுவானோ அந்த ஆளு உன் பக்கத்துல இல்லைன்னு அர்த்தம். ஆமென். பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க, நீ பலவீனன். எல்லா யூத் மீட்டிங்லயும் சொல்லுவாங்க, நீ பலவான், நீ பலவான். நீ பலவீனன். ஆண்டவர் இருக்கும் போது நீ பலவான். ஆமென். எல்லாம் சும்மா பிளண்டா வந்து நீ பலவான், நீ பலவானும் கிடையாது. ஒண்ணு பலவான் யாரையா? சிம்சோன் பலவான் தான். எப்போ? ஆவி இருக்கிற வரைக்கும். ஆவியை இழந்த உடனே மாவரசிக்கு தான் இருந்தாரு. என்னது? ஆவி இருக்கும் போது தான் நீ பலவான், ஆவி இல்லாத போது நீ பலவீனன். கடைசி காலத்துல உன்னை நீ தப்பு வைக்கணுமா, போராடி ஜெயிக்கணுமா, பலவானாயிரு, முழங்காலை முடக்கு, உன் ஆவியை பலப்படுத்து. சரி, சில பிராக்டிக்கல் திங்ஸ் நான் சொல்லித்தரேன். எப்படி அண்ணே என்னோட மாம்சத்துல ஒட்டி இருக்கிற இவ்வளவு இச்சை, இவ்வளவு பாவம், இவ்வளவு அசுத்தத்தை எல்லாம் விலக்கி
ஆண்டவருடைய ஆவியில நான் எப்படி என்ன இணையிறது? வாசிங்க ஏசாயாவின் புஸ்தகம் 40:31. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். ஒரு அல்லேலூயா. சீக்ரெட் என்ன தெரியுமா? என் ஆத்துமாவை பலப்படுத்துறதுக்கு, என் ஆவியை பலப்படுத்துறதுக்கு, என் ஆவியை உற்சாகப்படுத்தி என் மாம்சத்தை பலவீனப்படுத்துறதுக்கு என்னையா சீக்ரெட்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். Those who wait upon the Lord will renew their strength. அவருடைய சமூகத்திலே வந்து விசிட் பண்றவங்க இல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசிட் பண்றவங்க இல்ல, காத்திருக்கிறவங்க. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்களும் நானும் போன்ல பேசிக்கிட்டே இருக்கேன், நான் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா என்ன நினைப்பீங்க? லூசு, தனியா. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நேரா போவோம், ஆண்டவரே எங்க அம்மாவை ஆசீர்வதியும், எங்க அப்பாவை ஆசீர்வதியும், கல்யாணம் ஆன எங்க மனைவி ஆசீர்வதியும், புருஷன் ஆசீர்வதியும், குழந்தை ஆசீர்வதியும், பக்கத்து வீட்டு ஆளை சீக்கிரமா போட்டு தள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு பயங்கர வயிறு வலிங்க, சரியா? பயங்கர வயிறு வலி. இப்ப நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன், அங்க யாரு இல்ல? டாக்டர் இல்ல அப்படின்னு நான் கோவிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டா, அப்ப யாருக்கு டயரியா போய்கிட்டு இருக்கு? யாருக்கு சார் டயரியா போய்கிட்டு இருக்கு? எனக்கு தான் டயரியா போய்கிட்டு இருக்கு. டயரியாக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர் போயிருக்கேன், டாக்டர் பார்த்தா அங்க இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். என் வாழ்க்கை மாறணும், என்னுடைய பாவ வாழ்க்கை மாறணும், என்னுடைய ஆவி உற்சாகமாகி என்னுடைய சரீர மாம்சம் வந்து வீக் ஆக்கணும், என் மாம்சத்தின் கிரியெல்லாம் அழிக்கணும்னா நான் யாருக்கு காத்திருக்கணும்? அதை அழிக்கிறவருக்கு காத்திருக்கணும். தினமும் ஒரு பிராக்டிஸ் வச்சுக்கோங்க. இன்னையில இருந்து 1 மணி நேரம் எடுத்துக்கங்க. ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நீ தேடு நீ கண்டடைவேன்னு சொன்னீங்க, நான் உங்களை தேடுறேன், உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதமும் நம்மளுக்கு பிடிக்கும். ஆண்டவர் உனக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தருவார், ஆமென். யோசுவாவை போல இடித்து தள்ளுவாய், ஆமென். எல்லாத்துக்கும் ஆமென். என்னை தேடு கண்டடைவாய். கஷ்டம் இல்ல, என்னது? என்னை தேடு. அதை யாரு போய் தேடுறதுக்கு? சோம்பேறித்தனம். அவருடைய சமூகத்துல காத்திருங்க, காத்திருங்க, காத்திருங்க. காத்திருக்க என்ன நடக்கும்? என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நீ கர்த்தருடைய சமூகத்துல சும்மா உட்கார்ந்துரு. ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன், ஆண்டவரே நீங்க வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை எனக்கு ஏற்படுத்துங்க. சும்மா உட்காரு. அது ஒருவேளை 1 மணி நேரமா இருக்கலாம், 2 மணி நேரமா இருக்கலாம், 3 மணி நேரமா இருக்கலாம். சும்மா உட்காரு. உட்கார என்ன நடக்கும் தெரியுமா? என் மாம்சத்துல இருக்கிற ஆசைகள், இச்சைகள் எல்லாம் 0 ஆகிறத என்னால உணர முடியும். போன்ல அடிக்ஷனா இருக்கிறேன் அப்படின்னா, நான் அவருக்கு காத்திருக்க இருக்க அந்த போன் அடிக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா 0 ஆகிறத என்னால உணர முடியும். அதுக்கப்புறம் அந்த போன் எனக்கு பெரிய மேட்டராவே. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது உன் மாம்சத்தின் கிரியைகளை ஆண்டவர் 0 பண்ணுவார். மாம்சத்தின் கிரியை 0 ஆகுதுன்னா அதோட ஆப்போசிட் என்ன? ஆவி கிங்குன்னு ஆகுதுன்னு அர்த்தம். ராமன் சொல்லுங்களேன். 40 நாள் மோசே எங்க போறாரு? மலைக்கு போறாரு. ஆண்டவர் ஒரு 2 நாள் அவர்கிட்ட பேசியிருப்பாருன்னு வச்சுப்போமே, ஒரு 3 நாள், ஒரு 4 நாள்னு வச்சுப்போம், 5 நாள்னு வச்சுப்போம் சார். 5 நாள் ஆண்டவர் அவர்கிட்ட வந்து பேசியிருக்கிறாருன்னு வச்சுப்போம். மீதி எத்தனை நாள் இருக்கு? 35 நாள். மண்டை காஞ்சிருக்காது, ஒரு வாக்மன் கிடையாது, ஒரு பெர்க்மன்ஸ் ஐயா பாட்டு போட்டு கேட்கலான்னாலும் ஒன்றும் கிடையாது, ஒரு பாட்டு புக்கு கிடையாது, பைபிள் கிடையாது, ஒன்றும் கிடையாது சார். தண்ணியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது சார். 40 நாள் இருந்தாலும் சும்மா உட்கார்ந்துருக்காரு. 35 நாள் சும்மாவே உட்கார்ந்துருக்காரு. ஏன் யா காக்க வைக்கிறாரு? பரிசுத்தமுள்ள தேவனை பார்ப்பதற்கு முன்பாக உன்னை பரிசுத்தப்படுத்துவது அவசியம். அதுக்குத்தான் அந்த காத்திருத்தல். அந்த காத்திருத்தல் என்னையா பண்ணும்? பரிசுத்தமுள்ள தேவனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை ஆயத்தப்படுத்தும். அதுக்கு தான் நீ காத்திருக்கணும். ஆனா நம்ம காத்திருக்கிறதுக்கு என்ன செய்வோம்னா, காத்திருக்கும் போது என்ன செய்வோம்னா, வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் 3:3. ஓசியா 3:3. அவரை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும்
ஒருவனையும் சேராமலும் அநேக நாள். அல்லேலூயா. இந்த ஓசியா தீர்க்கதரிசி போய் என்ன பண்றாரு? ஒரு வேசிய விலை கொடுத்து வாங்குறாரு, ஒரு ப்ராஸ்டியூட்டை விலை கொடுத்து வாங்குறாரு. வாங்கிக்கிட்டு நான் வெளியூர் போறேன் மகளே, நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சொல்றாரு. என்ன, நான் போனதுக்கு அப்புறம் பழையபடி நீ எதுக்கு போயிடாத, வேசித்தனம் பண்ண போயிடாத, எனக்காக காத்துரு. அப்ப நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறல்ல, உன் சரீரம் உன்னுடைய ஆவி பலனடையணும், உன் மாம்சம் வீக் ஆகணும், கர்த்தருக்கு காத்திருக்கிறல்ல, காத்திருக்கிற நேரத்துல எப்படி இருக்கணும்னா உன் பழைய பாவத்திற்கு போகாம இருக்கணும். ஆமென். நான் ஆண்டவருக்கு காத்திருக்கிறேங்க, டெய்லி ஜெபம் பண்றேங்க, அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் பான் வீடியோ பார்த்துட்டு வந்து ஜெபிக்கிறேன். ஒரு ரெண்டு தம்ம போட்டு வந்து ஜெபத்துல உட்கார்றேன், ஒரு பெக்கை ஏத்திட்டு வந்து ஜெபத்துல உட்கார்றேன், ஒரு சண்டே போட்டு வந்து ஜெபத்துல உட்கார்றேன், ஒருத்தனை வஞ்சிச்சுட்டு வந்துட்டு நான் ஜெபத்துல உட்கார்றேன். கர்த்தர் சொல்றாரு, தூர போ, உன் வேசித்தனம் பண்ணாமல் உன் பழைய வேலைக்கு நீ போகாம என் சமூகத்துல காத்துரு. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஏசப்பாக்கு காத்திருக்கிறதெல்லாம் சூப்பர் தான், உங்க பழைய வாழ்க்கைக்கு போகாம காத்துருங்க. அப்பதான் மாம்சம் வீக் ஆகும், ஆவி பலன் அடையும். ஒரு அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆவி உற்சாகமாயிருமா ஆகாதா? ஆயிடும்ல. ஒரு அல்லேலூயா. மூணாவது என்ன வாசிங்க, யோவானின் புஸ்தகம் 12:49. ஒருவனும் 49. நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா. ஒரு அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுடைய அடிப்படை இதுதான். நான் சுயமாய் ஒன்றும் பேசாமல் என்னை அனுப்பினவரையுடனே பேசுறேன். அல்லேலூயா. இந்த 1 மணி நேர கடைசி ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன தெரியுமா? சுயமாய் ஒன்றும் பேசாமல் என்னை அனுப்பினவருடைய வார்த்தையை பேசணும். அல்லேலூயா. அது எப்பயா நடக்கும்? என் ஆவியில பலனடையும் போது ஆவிகளின் பிதா என்னோட பேசுறார். ராமன் சொல்லுங்க, அவருக்கு பேர் என்ன தெரியுமா? மாம்சத்தின் பிதா நினைக்கிறீங்களா? அவருக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. ஆவிகளின், வாசிங்க எபிரேயரின் புஸ்தகம் 12:9. அன்றியும் நம்முடைய சரீரத்தை ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய். என்ன பிதாவா? ஆவிகளின். அவர் எங்க அப்பா, அவர் என்னுடைய லவ்வரு, அவர் என்னுடைய காதலன், என்னுடைய சித்தப்பா, அவரும் நானும் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஸு. வேதம் தெளிவா சொல்லுது, ஏய், இந்த மாம்ச உடலுக்கு அவர் அப்பா கிடையாது, ஆவியின் பிதா. என்ன பிதாவா? இந்த சாமுடைய மாம்சத்துக்கு அவர் பிதா கிடையாது, சாமுடைய. அப்ப இந்த ஆவியில இருக்கிற சாமி யாரோட கனெக்டா இருந்தா அவர் எனக்கு தகப்பனா இருப்பாரு? ஆவியின் பிதாவோடு கனெக்டடா இருக்கும். பக்கத்துல பிடிச்சு சொல்லுங்க, அவரு உங்களுக்கு அப்பா கிடையாது, உங்களுக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு அப்பா. அந்த ஆவியோட கனெக்டடா இருந்தா தான் அப்பாவோட ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில வரும். சும்மா நான் இயேசு அப்பாவை ஏத்துக்கிட்டேன் வாயில சொல்லிட்டு மாம்சத்துல நடக்கிற தகப்பனா இருக்கிறவர் இல்ல, ஆவிகளின் பிதா. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு தெரியுமா? நான் சுயமாய் ஒன்றும் பேசாமல் என்னை அனுப்பின பிதாவினுடைய வார்த்தையை பேசுகிறேன். ஏன்னா அவர் ஆவியும் பிதா ஆவியும் ஒன்று இருக்கிறது. என்னைக்கு உன்னுடைய ஆவியும் பிதாவினுடைய ஆவியும் ஒன்று இருக்கிறதோ அன்றைக்கு தான் அவருடைய இருதயத்தை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உன்னுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்று இருக்க வேண்டும். அதற்கு உன் மாம்சம் 0வா இருக்கணும். எந்தெந்த விஷயங்களை தாழ்த்தணுமோ அந்தந்த விஷயங்களை தாழ்த்தணும், எந்தெந்த விஷயங்களை விடணுமோ அந்தந்த விஷயங்களை விடணும். அதெல்லாம் விடாம அவர் என் தகப்பன்னு சொன்னா நீ உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்கிறன்னு அர்த்தம். ராமே, என்னைக்கு என்னுடைய ஆவி அப்பாவுடைய ஆவியோடு இணையுதோ அன்று அவருடைய இருதயத்தை நான் அறிவேன், அவருடைய சித்தத்தை நான் அறிவேன். இதோ நீங்க போங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும். சத்தம் எப்ப கேட்கும் தெரியுமா?
பேசுறவரோடு கனெக்டடா இருக்கும் போது. ஆமென். நீங்கள் அழைத்த நபர் வேறொருடன் தொடர்பில் இருக்கிறார். எப்படி தெரியும்? நீங்கள் அழைத்த நபர் வேறொருடன், அப்புறம் எப்படியா சொல்ல வேண்டிய விஷயம் எனக்கு தெரியும். அப்புறம் வேற வழி என்ன செய்ய? ஊழியத்தை ஓட்டுறதுக்கு மூளையில இருந்து தான் பேசி ஆகணும். மக்களை ப்ளீஸ் பண்ணி பேசிதான் ஆகணும். நான் உங்களுக்கு சொல்றேன், நானும் உங்க வயசு தானே, அதனால நான் தைரியமா சொல்றேன், ஒரு நாளும் பணத்திற்காக புகழுக்காக ஊழியத்துக்கு வந்துடாத. பாதி வழியில நின்றுவ. அல்லேலூயா. பாதி வழியில நின்றுவ. நீ அப்பாவோட இருதயத்தை அறிஞ்சவனா வா. அப்பாவோட இருதயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. நான் போய் நாளைக்கு பிரசங்கம் பண்ணு, ஏசப்பா நான் பைபிள் காலேஜ்ல படிச்சதெல்லாம் போய் வாந்தி எடுத்துட்டு வரேன், உன்னையெல்லாம் எதுக்கு ஊழியத்துல யாரு கூப்பிட்டா? கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து எப்பா வர்ற பிள்ளைங்களுக்கு நான் என்னப்பா சொல்லணும், என்ன வார்த்தைப்பா நான் சொல்லணும், எனக்கு சொல்லுங்கப்பா. அது ஒரு வேளை ஒரு வாரம் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், 10 நாள் ஆகலாம். யாருக்கு அதை பத்தி நம்மளுக்கு என்ன கவலை? ஆனால் அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அவர் வார்த்தை சொன்ன அந்த இடத்துல அசைவு இருக்கும். அவர் வார்த்தை பேசினாதான் கடல் அமர்ந்து போகும். ராமன் கொந்தளிக்கும் கடலை பார்த்து ஆண்டவர் அதட்டினார். கொந்தளித்த கடல் அமைதியானது. ஏன்னா பேசுகிறதா அவர். ஆமென். அப்படிப்பட்ட ஊழியனா எழும்புங்க. அந்த நாட்டுக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும், நல்லா ஜம்முன்னு வரலாம், நம்மளுக்கு அதை பண்ணி கொடுப்பாங்க, அந்த இதுக்கு வராதீங்க. என் ஆண்டவர் என்னை அழைத்திருப்பது உயர்ந்த நோக்கத்திற்கு. அவர் திராட்சை தோட்டத்திற்கு என்னை அழைப்பது எதற்கு? பழத்தை சாப்பிடுவதற்கல்ல, சேவை செய்கிறதற்கு. நான் உங்களுக்கு சொல்றேங்க, காக்கா குருவிக்கெல்லாம் சோறு போட தெரிஞ்ச ஆண்டவருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்காக வந்திருக்கிற உங்களுக்கு சோறு போட தெரியாது? சோறு போட தெரியாது? கர்த்தருடைய இருதயத்தை ஜெபம் உங்களுக்கு கத்து கொடுக்கும். நீங்க ஜெபத்துல காத்திருக்க கர்த்தருடைய இருதயம் உங்களுக்கு வெளிப்படும். கர்த்தருடைய இருதயம் வெளிப்பட்டுச்சுனாலே அங்க எழுப்புதல் உண்டாயிரும். ராமே, எழுப்புதல் எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே, எழுப்புதல் தேசத்துல உண்டாகட்டும் ஆண்டவர். 2 லட்சம் மனம் திரும்பாத ஆத்துமாக்கள் உட்கார்ந்து ஜெபிச்சாலும் எழுப்புதல் வராது. 10 மனம் திரும்பின கூட்டம் உட்கார்ந்து ஜெபிச்சா எழுப்புதல் வந்துடும். அல்லேலூயா. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, 1000 பன்னிக்குட்டியை வச்சுக்கிறதுக்கு 10 ஆட்டுக்குட்டி போதும்பாங்க. என்னது? 1000 பன்னிக்குட்டி வைக்கிறதுக்கு 10 போதும் சாமி, போயிட்டு வா. ஏமா அந்த சபையில 4 பேர் தான் இருந்தாங்க, 4 ஆட்டுக்குட்டியா இருக்கு மக்களே, போயிட்டு வா. அந்த சபையில 20,000 பேருமா, அதுல 10,000 பன்னிக்குட்டியா தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்க எதற்காக வர்றீங்கிறது ரொம்ப முக்கியம். 11 மணிக்கு உங்களுக்கு அழைப்பு வந்துருச்சு, சரி, உங்களுடைய வேலையை அறிஞ்சுக்கங்க. என்ன பர்பஸுக்காக வரீங்கிறத புரிஞ்சுக்கங்க. என்ன இன்டென்ஷனுக்காக நீங்க ஊழியத்துக்கு வரீங்கிறத அறிஞ்சுக்கங்க. என்ன இன்டென்ஷனுக்கு வரேன்? அழிந்து போற ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கம் திருப்புகிறது தான் என்னுடைய வேலை. பணம் சம்பாதிக்கிறதோ, கோட்டு போடுறதோ, கார்ல வர்றதோ, பிளைட்ல போறதோ இது இல்ல. இதையெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் அடிஷனல். இதெல்லாம் எப்படி? வேலைக்கு கூலிக்கு வந்த நீ நினைக்காத கூலியை கொடுத்தாரா இல்லையா? 11 மணி ஊழியக்காரன் அவனே நினைச்சிருப்பான். என்ன நினைச்சிருப்பான்னா, நம்மளுக்கு ஆண்டவர் 25 காசு கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்திருப்பான். ஆனா அங்க போய் பார்த்தா எவ்வளவு கொடுக்குறாரு? 1 ரூபா கொடுக்குறாரு. அட்டேங்கப்பா, அவனே பார்த்திருப்பான், வியந்திருப்பான். யோ பயங்கரமான ஆளா இருக்கியா, வேலை வாங்கினாலும் டபுள் த பிரைஸ் கொடுக்குறியா? தெய்வம் அப்படிப்பட்டவர் தான். நியாயாதிபதி சரியா நியாயம் செய்வார். ராமன் பக்கத்துல கைய பிடிங்க. ஊழியத்துக்கு வரீங்களா? ஊழியத்துக்கு வரீங்களா? நல்ல வேலைங்க, நல்ல கூலிங்க. கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பாருங்க. வரீங்களா? எத்தனை பேருக்கு உண்மையாவே ஆசைப்படுறீங்க? கையை தூக்குங்க, பார்க்க விரும்புறேன். உண்மை இல்ல, எனக்கு சும்மா இந்த உலா லைக்கு நான் பேசிட்டேன், சரி தூக்காட்டி விட மாட்டேன், நான் பார்க்கல, ஆண்டவர் பார்க்கல, எனக்கு வரணும்னு ஆசை இருக்கு. கையை தூங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு போய் நிம்மதியா சாப்பிடுவேன் நான். நல்ல கையை தட்டி உங்களுக்கே நீங்க